தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடக்கும் நிலையில் மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு தொடங்க இருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்க இருக்கிறது. 1 மணி நேரத்திற்கு முன்னதாக பொதுவாகவே இந்த மாதிரி வாக்கெடுப்பு அப்படிங்கிறது நடக்கும். அந்த செயல்முறை தற்பொழுது எப்படி பின்பற்றப்படுகிறது? அது மட்டுமில்லாமல் வாக்கெடுப்புக்கான ஏற்பாடுகள் என்னென்ன மாதிரி செஞ்சிருக்கிறாங்க? தமிழ்நாடு முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இன்று சரியாக 7 மணிக்கு வாக்குப்பதிவு துவங்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் வாக்குச்சாவடி மையங்களில் அதற்கான ஏற்பாடுகள் முழுவதுமாக செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த 7 மணிக்கு துவங்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவை ஒட்டி வாக்குச்சாவடியில் உள்ள தேர்தல் அலுவலர்கள் இங்கு 5 மணிக்கே தேர்தல் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து அதற்கான முன்னேற்பாடு பணிகளை துவங்கி இருக்கிறார்கள். வாக்கு இயந்திரங்களில் அதற்கான அந்த மாதிரி வாக்குப்பதிவுக்கான அந்த நடவடிக்கைகளை தற்போது சரிபார்த்து வருகிறார்கள். இயந்திரங்கள் சரியாக செயல்படுகிறதா என்ற பல்வேறு தொழில்நுட்ப ரீதியான மற்றும் அவர்கள் இந்த மையங்களில் செய்யக்கூடிய அந்த வாக்குச்சாவடிகளில் செய்யக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளையும் தற்போது மும்மரமாக தீவிரமாக செய்து வருகிறார்கள். 7 மணிக்கு வாக்காளர்கள் அவர்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றக்கூடிய அந்த சூழலில் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் தொடர்ந்து தற்போது நடைபெற்று வருகிறது. கோவையை பொறுத்தவரைக்கும் கோவை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 1062 வாக்குச்சாவடி அமைவிடங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மாவட்டம் முழுவதும் இந்த அமைவிடங்களில் மொத்தமாக 3563 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் அதற்கான முன்னேற்பாடுகள் நேற்று இரவே முடிந்திருக்கிறது. அதிகாலையிலேயே துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் தற்போது வாக்குச்சாவடி மையங்களுக்கு வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது மாவட்டத்தில் மொத்தமாக ஆண் வாக்காளர்களாக 13,08,898 பேர் இருக்கிறார்கள். பெண் வாக்காளர்களாக 14,05,246 பேர் இருக்கிறார்கள். மூன்றாம் பாலினத்தவர் 532 பேர் என மொத்தமாக மாவட்டத்தில் 27,14,676 வாக்காளர்கள் இன்று கோவை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். வாக்குப்பதிவு இயந்திரம், சீல், ஸ்டிக்கர், வேட்பாளர் பட்டியல், அழியாத மை, சட்டப்பூர்வ படிவங்கள் மற்றும் பிற எழுத்து பொருட்கள் போன்ற 110 பொருட்கள் தேர்தல் பொருட்கள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு நேற்று இரவே கொண்டு வரப்பட்டு அதற்கான பணிகள் தற்போது செய்யப்பட்டு வருகிறது. கோவையில் மொத்தம் 183 பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பு மட்டுமல்லாமல் துணை ராணுவம் உள்ளிட்ட கூடுதல் பாதுகாப்பும் இந்த 183 பதற்றமான வாக்குச்சாவடிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மொத்தமாக பாதுகாப்பு பணியில் துணை ராணுவம், காவல்துறை, ஊர்காவல் படை என 8000 பேர் மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருப்பதாக தேர்தல் அலுவலர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறை மட்டுமல்லாமல் கேரளம், கர்நாடகம் மாநிலத்தில் உள்ள காவல்துறையினர் கூடுதலாக வரவழைக்கப்பட்டு இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த வாக்குச்சாவடிகளில் பிரத்யேகமாக பசுமை வாக்குச்சாவடிகள், மாற்றுத்திறனாளிகள், பெண்களுக்கு என பிரத்யேகமான வாக்குச்சாவடிகளும் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது கோவை சிங்காநல்லூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பாப்பநாயக்கம்பாளையம் பகுதியில் ஒரு அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கிறோம். இங்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலுமே அதற்கான வாக்காளர்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்பாளர்கள் பட்டியல் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த சின்னத்தில் எந்தெந்த வேட்பாளர் இருக்கிறார் என்ற நாம் தற்போது அங்கு பார்க்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி 29 வேட்பாளர்கள் அடங்கிய அந்த வேட்பாளர் பட்டியல் இருக்கிறது. அதே போல வாக்காளர்கள் வாக்கு செலுத்துவதற்காக எது மாதிரியான அடையாள அட்டைகளை எடுத்து வர வேண்டும் என்ற தகவல் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாக்காளர்கள் அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், ஓய்வூதிய ஆவணம் உள்ளிட்ட 13 அடையாள அட்டைகளை அவர்கள் வாக்கு செலுத்துவதற்காக வாக்காளர்கள் எடுத்து வரலாம் என்ற ஒரு அறிவிப்பும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல செல்போன் பேச தடை செய்யப்பட்டுள்ள பகுதி என்று தெரிவிக்கப்பட்டு செல்போன் முற்றிலுமாக இந்த பகுதிக்கு எடுத்து வர அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் வாக்காளர்களுக்காக செய்யப்பட்டிருக்கிறது. அடிப்படை வசதிகளும் குடிநீர்,
அதே போல பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. கோடை காலம், வெப்பம் அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கு அந்த வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நிற்கும் போது, வெளியே காத்திருக்கும் போது அவர்களுக்கான அந்த நிழல் பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளிட்ட பல்வேறு வசதிகள், வாக்கு செலுத்துவதற்கு தேர்தல் அலுவலர்கள் செய்யப்பட வேண்டிய வசதிகள், அடிப்படை வசதிகள் என அனைத்து வசதிகளும் வாக்குச்சாவடி மையங்களில் செய்யப்பட்டிருக்கிறது. மலைப்பகுதிகளுக்கு நேற்றே டாப் ஸ்லிப், வால்பாறை, பொள்ளாச்சி அடுத்த நவமலை, அதே போல கோவையை அடுத்திருக்கக்கூடிய ஆணைக்கட்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேற்றைய தினமே வாக்கு இயந்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு அந்த வாக்குப்பதிவு செய்வதை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று நாள் முழுவதும் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, எப்படி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது குறித்த பல்வேறு விவரங்களை பார்க்க இருக்கிறோம். சதீஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. திருச்சியில் மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. இது குறித்து நமது செய்தியாளர் சார்லஸிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சார்லஸ், பொதுவாகவே வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாக இந்த மாதிரி வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடக்கும். இந்த மாதிரி வாக்குப்பதிவினுடைய நடைமுறை என்ன, அது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. கார்த்திக், அந்த முதல் காட்சிகளை இப்போ தற்போது பார்ப்போம். நம்ம இப்போ தற்போது கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கோம். ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்துக் கொண்டிருக்கும் காட்சி. இந்த ஏஜென்ட்டுகள் அனைவருமே இப்போ தற்போது நாம் சையது முதுசா பள்ளியில் இருக்கோம். அவர்கள் முன்னிலையில் தேர்தல் அலுவலர்கள் அதற்கான பணியில், அதாவது மாதிரி வாக்குப்பதிவு துவங்கியிருக்காங்க. சரியாக 5:30 மணிக்கு மாதிரி வாக்குப்பதிவானது துவங்கியது. அதாவது இந்த மாதிரி வாக்குப்பதிவில் அவர்கள் ஒவ்வொரு, அதாவது கிட்டத்தட்ட 21 வேட்பாளர்கள் கிழக்கு சட்டமன்ற தொகுதியில், அதாவது நோட்டா இவை சேர்த்து அதில் இருக்கும். இந்த நிலையில் அவர்கள் போட்டியிடக்கூடிய நிலையில் அவர்கள் வாக்களிக்கக்கூடிய அந்த நபருக்கான அதே வாக்கு அந்த சின்னம் என்பது பதிவாகிறதா விவிபேட்டில் உள்ளிட்ட அனைத்தும் முதலில் அவர்கள் ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் நேரடியாக காண்பிப்பாங்க. அவர்கள் உடனடியாக அந்த மாதிரி வாக்குப்பதிவில் ஈடுபட்டவுடன் அதற்கான பதிவையும் அவர்கள் தேர்தல் அலுவலர்கள் இங்கே செய்வார்கள். அந்த காட்சிகள் தான் இப்போ தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இதன் பிறகு அவர்கள், அதாவது ஒட்டுமொத்தமாக 42 வாக்குகள் ப்ளஸ் அவர்கள் மீண்டும் ஒரு 8, மொத்தம் 50 வாக்குகளை அவர்கள் பதிவு செய்து அதற்கான அந்த விவிபேட் ஸ்லிப்புகளை எடுத்து தனியாக ஒரு உரையில் வைத்து அதனை அவர்கள் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். இவை அனைத்தும் அனைத்து முகவர்கள் முன்னிலையில் இந்த பதிவானது நடைபெற்று கொண்டிருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் திருச்சியில் உள்ள, அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் நடைமுறை என்பது இதுதான். முதலில் மாதிரி வாக்குப்பதிவாக தொடங்க வேண்டும். ஏற்கனவே 5:30 மணிக்கு தொடங்க வேண்டும் என திருச்சி மாவட்ட தேர்தல் அலுவலர், மாவட்ட ஆட்சியருமான சரவணன் அவர்கள் குறிப்பிட்டுதாங்க. தேர்தல் அலுவலர்கள் அனைவரும் தயார் நிலையிலிருந்து அதற்கான பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. 7 மணிக்கு சரியாக வாக்குப்பதிவு என்பது துவங்கும். திருச்சியை பொறுத்தளவு 9 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இதில் 21,47,051 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்காங்க. 2787 வாக்குப்பதிவு மையங்களில் இந்த வாக்குப்பதிவானது சரியாக 7 மணிக்கு துவங்கும். இப்போ தற்பொழுது இந்த மாதிரி வாக்குப்பதிவில் என்னென்ன வாக்குகள், அதாவது அவர்கள் வாக்களித்த அந்த சின்னங்கள் அதற்கான அனைத்தும் சரியாக இருக்கிற என்பது நேரடியாக தேர்தல் அலுவலர்கள் அவரிடம் காண்பித்து, அது மட்டும் இல்லாமல் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் யாருக்கு அந்த வாக்கு எத்தனை வாக்கு பதிவாகி இருக்கு என்பதை அவர்கள் முறைப்படி அனைத்தையும் அவர்கள் எண்ணி அதற்கான அனைத்து ஆவணங்களையும் அவர்கள் பதிவிடுவாங்க. இதுதான் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் நடத்தை. அவர்கள் ஏற்கனவே விதியை அவர்கள் கொடுத்திருக்கார்கள். தேர்தல் ஆணைய உத்தரவுப்படி இவை அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இந்த சையது மூசா பள்ளியில் இந்த மாதிரி வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கார்த்திகா, நிச்சயமாக சார்லஸ், இன்று நாள் முழுவதும் பல்வேறு தகவல்களை பார்க்க இருக்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.